அம்மா வெளியில போயிட்டு வரேன்டா. பை பாய். உஷா என்னம்மா? கிளம்பிட்டியா? ஆமாம்மா, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல, அப்பா உங்ககிட்ட பேசணுமா. பேசலாமே. வா. அப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நேற்று ராத்திரியிலிருந்து தலைவலி, ஐயோ, ஃபீவர். கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் உடனே. டாக்டரை பார்த்தாச்சுமா, வைரல் ஃபீவர்னு சொல்றாரு. ஒரு வாரம் இப்படித்தான் இருக்குமா. டாக்டர் எப்போ போய் பாத்தீங்க? என்ன, எனக்கு எதுவுமே தெரியலையே. எப்போ போனீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? இல்லடா, நீ ராத்திரி லேட்டா வந்தா அதான் உங்ககிட்ட சொல்லல. நானும் அப்பா போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டோம். ஐயோ ஐயோ, என்னப்பா இது? உடம்பே அனலா குதிக்குது. டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப ஃபீவர் கொஞ்சம் பரவாயில்லம்மா. பதறாதம்மா, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் உன்னை நான் வர சொன்னேன். என்ன? நம்ம வீடு நிலம் ரெண்டையும் விற்கிறது சம்பந்தமா நாம 2 பேரும் பெங்களூர் வரதா பார்சாதி கிட்ட சொல்லியிருந்தேன். உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல நீங்க எப்படிப்பா ஊருக்கு போயிட்டு வருவீங்க? இல்லம்மா, நாளன்னைக்கு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி தரதா சொல்லியிருந்தேன். நம்ம போகலன்னா பாவம், அவனோட வேலை தடப்படுமா. நாளன்னைக்கு அவன் ரெஜிஸ்டர் பண்ணி இடம் அவன் பேர்ல இருக்கிறத காமிச்சாதான் அவனுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கிற கம்பெனியோட அவனால அக்ரிமெண்ட் போட முடியுமா. சரிப்பா, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உடம்பு சரியில்லைன்னா எப்படி போயிட்டு வருவீங்க? உஷா, இடம் உன் பேர்ல தான் இருக்கு. எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் நீ சைன் பண்ணி கொடுத்துருக்க. அது எல்லாத்தையும் ஒரு பிரீஃப் கேஸ்ல நான் பத்திரமா வச்சிருக்கேன். நீ புறப்பட்டு போய் அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. என்னங்க, எனக்கு அவளை தனியா அனுப்புறதுக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, எனக்கு எந்த பயமும் இல்லம்மா. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். அவன் அங்க ஸ்டே பண்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுவான். 2 நாள் தான்மா, போயிட்டு வந்துடுறியா? தாராளமா போயிட்டு வரேன்ப்பா. அர்ஜென்ட்னு வேற சொல்றீங்க. நோ ப்ராப்ளம். வரலாமா? வாங்க வாங்க தொல்காப்பியன். வாங்க. என்ன, இடம் மாறினதுக்கு அப்புறம் எங்க எல்லாரையும் மறந்துட்டீங்களா? இந்த பக்கமே காணோம். சார், உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? உஷாகிட்ட நான் உங்களை பத்தி அடிக்கடி விசாரிப்பேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேற்று நைட்ல இருந்து ஃபீவர்ப்பா. என்ன உஷா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலையா? அம்மா ஆல்ரெடி அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கே இப்பதான் தெரியும். பாத்தீங்களா, நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க. ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்கன்னா உடனே வந்து நான் ஹெல்ப் பண்ணிருப்பேனே சார். சாதாரண ஜுரம் தானே தம்பி, இதுக்கு போய் நான் ஏன் உங்களை தொந்தரவு பண்ணும்? அதான். என்னங்க, உஷா கூட தம்பியும் பெங்களூருக்கு அனுப்பலாமா? அம்மா, என்னம்மா நீ? அவருக்கு என்ன வேலை இருக்கும், என்ன இதுன்னு விசாரிக்காம நீ பாட்டுக்கு முடிவு பண்ற? உஷா, பெங்களூர் போறீங்களா? ஆக்சுவலி தோல்ஸ், பெங்களூர்ல எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு அவர் அதை விற்க போறாரு. நாளைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன். அவருக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் தான் பெங்களூருக்கு போகணும். தனியாவா கிளம்புறீங்க? ம். தம்பி, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உஷாவுக்கு தனியா போயிட்டு வர முடியுமா? அப்பதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். தோல்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, அப்படி ஒன்றும் முக்கியமான வேலை இல்ல. எப்ப கிளம்பணும்? உடனே கிளம்பினா நல்லா இருக்கும். சரிம்மா, நான் உஷா கூட போயிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ். ஓகே. உஷா பண்ண நேரா வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். என்ன? ஓகே தோல்ஸ், தேங்க் யூ. சரி சார், அப்ப நான் போயிட்டு ரொம்ப வந்துடுறேன் சார். thanks. சரி. சரி. என்னங்க, குடிக்க சூடா ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம்மா. கைலாஷ கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்பெல்லாம் ஆதி வீட்டுக்கு அவனே தனியா கிளம்பி போற அளவுக்கு ஆளாயிட்டான். நீ கவலைப்படாத, தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவனை ஃபோன் பக்கத்துல எல்லாம் உட்கார விடாத. யாரும் இல்லைன்னா ஆதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பேசுறான். அவன் சரியே இல்ல. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மா. அவன் சின்ன குழந்தை தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாம போயிட்டு வா. தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. முதலாளியா? அம்மா, என்னய்யா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாத
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. ஹலோ, செக் டப்பா சரி சிக்னல் வேற கிடைக்கல. ஹலோ 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 சொல்லுங்க. ஹலோ, நான் ஆர்த்தி அம்மா பேசுறேன். நீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, ஆர்த்தி வர்றேன்னு சொன்னா. கல்யாணம் நாள் அன்னைக்கு தானே, இப்பயே அங்க வந்து உட்காந்து என்ன பண்ண போறா? இல்ல, இன்னைக்கு வீட்ல பூஜை போட்டோம், அதுக்கே வர்றேன்னு சொன்னா. இன்னும் வரல. அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்ட்டு. என்னங்க பண்றது? நீங்க அங்க பணத்தை எண்ண முடியாம உட்காந்து எண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க இங்க சோத்துக்கே வழி இல்லாம இருக்கோம். பிச்சை எடுத்ததானங்க பொழப்பே ஓடும். ஆனா ஒண்ணுங்க, உங்க பொண்ணு உங்களை தவிர மத்தவங்க எல்லார்கிட்டயும் பிச்சை எடுக்கிறது சரின்னு சொல்றா. ஏம்மா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? நீங்க அங்க தின்ன சோற ஜீரணமாகாம உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆனா நாங்க இங்க சோத்துக்கே வழி இல்லாம திண்டாடிட்டு இருக்கோம். அதான் எங்க நிலைமை. ஏம்மா அந்த அளவுக்கா இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன நான் என்ன போய் சொல்லிட்டா திடீரேன்? ஏதோ என் தங்கச்சி சுந்தரி வச்சு கொஞ்சம் உயிர் பொழைச்சிட்டு இருக்கோம். இப்ப என்ன, உங்க பொண்ணு எங்க போயிருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே. எல்லாம் அங்கதான் வந்துட்டு இருக்கா, வந்து சேருவா. வைங்க, இதுக்கு ஒரு போன் வேற. வைங்க போன. என்னக்கா? என்ன இப்படி பேசுறா இவ? யார்கிட்ட பேசுன? அதான் அந்த கலாதான். அவகிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசுனியா? இல்ல, ஆர்த்தி இன்னும் காணுமேன்னு கேட்டேன். என்ன சொன்ன அந்த வெங்கல தொண்டக்காரி? என்னென்னமோ பேசுறா. கடைசியா ஆர்த்தி கிளம்பி வந்துட்டு இருக்கான்னு சொன்னா. பெரியமா, ஆர்த்தி வந்தாச்சு. ஆர்த்தி, ஏண்டா இவ்வளவு லேட்டு? உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல. ஏதோ உனக்காகவும் ஆனந்தியக்காகவும் தான் வந்தேன். ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? தயவு செஞ்சு என் வாயை கலராதீங்க. என் மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கு, அப்புறம் ஏதாவது பேசிட போறேன். சுமதி, எனக்கா? ஆர்த்தி இதை போட்டுக்க சொல்லு. இந்தா, இதை உன்னை போட்டுக்க சொன்னாங்க. மண்ணாங்கட்டி. புத்தி போகுது பாரு. அன்னைக்கு வந்து உதவி கேட்டப்போ பண்ணல, என்ன அது பல லட்சம். இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே 2 வலையிலயும் ஒரு செயினையும் தூக்கி கொடுக்கறாங்க. சீ, என்ன அல்ப புத்தியோ. ஏய், என்ன பேசுற நீ? நீ வெறும் கழுத்துமா இருக்கன்றதுனால தான் அவ இதெல்லாம் கொடுத்து உன்னை போட்டுக்க சொல்றா. அன்னைக்கு தூக்கல தொங்குற நிலைமையில இருந்தேன், அப்ப வந்து உதவி பண்ணலையே. இப்ப வெறும் கழுத்தோட இருந்தா என்ன தப்பு? ஓஹோ, தொழிலதிபர் அபிநயாவோட தங்கச்சி இப்படி இருக்காளேன்னு 4 பேர் பேச போறாங்களேன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் போல இருக்கு. ஏன்
அன்னைக்கு நான் பணத்துக்கு ரோடோட அலையும் போது எங்க போச்சு இவங்களோட பிரஸ்டீஜ்? இவங்க புத்தி எல்லாம் பணத்திலேயே குறியா இருக்கு. ஏய், அனாவசியமா பேசாத. யாரு? நான் அனாவசியமா பேசுறேனா? நான் இந்த கல்யாணத்துக்கு வந்ததே உங்களுக்காக தான். அந்த வீட்ல என்ன போக கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்தாங்க. அதெல்லாம் மீறி நான் வந்திருக்கேனா உனக்காகவும் அம்மாக்காகவும் தான். நான் இருக்கட்டுமா போட்டுமா? ஏய், அவ பேக் எடு. சுமதி, உள்ள கூட்டிட்டு போய் இவளுக்கு காஃபி கொடுப்போம். போ போமா. வார்த்தை அபி, அவ என்னைக்கு தான் உன் மனசை புரிஞ்சு நடந்திருக்கா இன்னைக்கு நடக்கிறதுக்கு? நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. அக்கா, நீ கவலைப்படாதக்கா, எல்லாம் சரியா போயிடும். நீ வா வா. பெங்களூர் 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 ஓசூர் கிருஷ்ணகிரி பெங்களூர் ஓசூர் கிருஷ்ணகிரி பெங்களூர் பெங்களூர். வாங்கம்மா, ஏறுங்கம்மா. வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. சாப்பிட்டு வந்துடலாமா? ஆமாம்மா, பஸ் நான் சொன்ன டைமை விட கிளம்ப இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, தொல்காப்பியன் வந்துகிட்டே இருக்காருமா. இப்பதான் பேசினேன், சீக்கிரம் வந்துடுவாரு. அப்பா மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டாராமா? அவரை பார்த்துக்கோமா. அநேகமா நான் திரும்பி வரத்துக்குள்ள அப்பாவுக்கு சரியாயிடும். ஆனா எல்லார விடையும் எனக்கு கைலாஷ் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவனை பத்தி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் அவனை பத்திரமாவே பார்த்துக்கோ. கவனமா இரு. ஓகேம்மா, டேக் கேர். நான் அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே, பாய்மா, குட் நைட். என்ன உஷா, வந்து நேரம் ஆயிடுச்சா? அப்புறம் இதில் வாட்டர் பாட்டில் பிஸ்கட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். என்ன உஷா, டல்லா இருக்கீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, கைலாஷ் அம்மா பார்த்துக்குவாங்க. என் கவலையெல்லாம் கைலாஷ் பத்தி இல்ல துல்ஸ், அபிய நினைச்சுதான். என் கோவம் இன்னும் அடங்கவே மாட்டேங்குது. பத்திரமா போங்க. என்ன போன உன்ன போயிட்டேன்னு சொல்லி செல்ல பேசுங்க. அப்புறம் இன்னொன்னு, 2 முட்டை பிரியாணியை ஒண்ணா முழுங்கி இருக்கிறீங்க. வாந்தி கிந்தி எடுத்து பஸ்ஸை நார அடிச்சிடாதீங்க. உஷா, திரும்ப திரும்ப அபி மேல கோவப்படுறதுல என்ன ஆகுது சொல்லுங்க? நாம கல்யாணத்துக்கு வர வேணாம்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நீங்க 1000 தான் சொல்லுங்க துல்ஸ், அபி அவ கல்யாணத்துக்கு உங்களையும் என்னையும் இன்வைட் பண்ணிருக்கணும். அதுலயும் சாதாரணமா இல்ல, நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கணும். கார்த்திக், மகேஷ்னு புது சொந்தங்கள்லாம் வர ஆரம்பிச்ச உடனே நம்மள அவ கண்ணுக்கு தெரியாம போயிட்டோம். மறந்துட்டா நம்மள. உஷா, இதை விடுங்களேன். நாளைக்கு பெங்களூர் போய் உங்க வீட்டை விற்கிற விஷயமா நிறைய வேலை இருக்கு, அதை பத்தி பேசுங்களேன். எனக்கு அதெல்லாம் மைண்ட்லயே ஓடல துல்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பாஸ்கருக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கும்போது அவ உங்களை டோட்டலா அவாய்ட் பண்ணினா. ஏன் அவகிட்ட கேட்க போனப்போ என்கிட்டயே சண்டை போட்டா. கோச்சுக்கிட்ட அவ ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது மண்டபத்தை விட்டு நான் வெளியில போயிட்டேன். ஆனா அடுத்த நாள் காலையில மனசு கேட்காம முதல்ல ஆளா போய் நின்னேன். எதுக்காக? ஃப்ரெண்ட்ஷிப்காக. உங்களே எடுத்துக்கோங்களேன், உங்களை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் நீங்க அவ கல்யாணத்துக்கு வந்தீங்க. எதுக்காக? அதே ஃப்ரெண்ட்ஷிப்காக தானே. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவளால மதிக்க முடியலையே. நம்மளெல்லாம் மறந்துட்டா துல்ஸ். இதெல்லாம் சரியே இல்லை. சரி ஷாலோ, அதான் டிக்கெட் வாங்க தான் வந்திருக்கேன்னு சொல்றேனே. ஆனா ஏசி பஸ்ல டிக்கெட் கிடைக்கலையே. வண்டி கிளம்பும் போது பெங்களூர் போறவங்களாம் ஏறுங்க, சீக்கிரம் வாங்க. சார் வாங்க சார், ஏறுங்க. பெங்களூர் போறவங்க ஏறு. வாங்க சார், சார் ஏறுங்க, ஏறுங்க. ஏறுங்க சார்.
சரி நாளைக்கு தானே, நான் எப்படி அதை வாங்கி தரேன், நீ போன வை. தலைவலிடா கருமம். ஏதோ ஒரு வாட்டி டச் வச்சுக்கிட்ட, ரொம்ப தப்பா போச்சு. என்ன பண்றது? பெங்களூர் 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 பெங்களூர். ஏறுங்க 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 அண்ணா, வண்டி எடுங்கண்ணா.